தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சிப்பாளர். அதை உணராமல் நமக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பாராட்டி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி வீழ்த்தி எவரையும் உயர விடாமல் சமூகத்தை மேம்பட விடாமல் கீழே இழுக்கிற ஒரு பெரிய சதியாக இந்த சாதி மத சகதி இருந்தது. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது. அதை எப்படி பிளக்கிறது அப்படின்னு பார்த்தா நீ இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிக்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். தள்ளி வந்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது தம்பி ஊர். அங்கே வந்தால் பெரும்பான்மை மதமாக இந்து மதம் தான் இருக்குது. அதை எப்படி பிளந்து பிரிக்கிறதுனா நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ பிள்ளை, நீ கோனார், நீ நாடார், நீ முதலியார், நீ செட்டியார்னு பிளந்து பிரித்து கூறுபடும். எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கும்.